அஸ்ஸலாமு அலைக்கும் தோழிகளே. வீட்டில் காய்கறி இல்லாட்டினா பட்டுன்னு பருப்பு தால்ச்சா செஞ்சிடலாம். அதுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்த ஒரு கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் கடலை பருப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் நான் வீட்டிலேயே அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இருந்துச்சுன்னா அது 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு 10 வெங்காயம் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம். அப்புறம் 5 பல் பூண்டு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு 1 சொம்பு தண்ணி ஊற்றி கலக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா 4 விசில் குக்கரில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் விசில் எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குமா. அதை என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா பருப்பு மத்தி வச்சு கடைஞ்சிருங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி லைட்டாக சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு குண்டா எடுத்து என்ன பண்ணுறோம், எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் சின்ன வெங்காயம், இப்போ 10 சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு 5, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம குக்கரில் இருக்க பருப்பு போட்டு அதில் போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு 2 செகண்டு கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூடான சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். தோழிகளே செஞ்சு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் தோழிகளே.